அண்மை செய்தி. பெரம்பலூரில் டீக்கடை ஒன்றில் சிலிண்டர் வெடித்து விபத்திற்கு உள்ளானதில் பலர் காயம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பெரம்பலூரில் டீக்கடை ஒன்றில் சிலிண்டர் வெடித்து விபத்திற்கு உள்ளானதில் பலர் காயமடைந்து உள்ளார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைகிறார். தீபன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, தற்போதைய நிலை என்ன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். வணக்கம். பெரம்பலூரில் டீ கடையில் கேஸ் சிலிண்டர் கசிவால் விபத்து ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூரிலிருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள காவல் நிலையம் எதிரே உள்ள டீ கடையில் கேஸ் கசிவால் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் டீக்கடை அருகே நின்று கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என 10க்கும் மேற்பட்டோர் மீது தீ பரவியதால் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அந்த தீக்காயம் ஏற்பட்டவர்களை அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் தீயணைப்பு துறைக்கு தொலைபேசி மூலமாக தகவல் கொடுத்த அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்ட தீயணைப்புத்துறை வாகனங்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த நேரடியாக சம்பவம் நடைபெற்ற அந்த டீ கடைக்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது அந்த தீ பரவியதால் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமானதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்து சிலிண்டர் கசிவால் ஏற்பட்ட விபத்தா அல்லது வேறு ஏதாவது மூலமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து பெரம்பலூர் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். அது குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் எப்போதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய அந்த ஆத்தூர் சாலையில், அது குறிப்பாக காவல் நிலையம் எதிரே உள்ள டீ கடையில் சிலிண்டர் கசிவால் விபத்து ஏற்பட்டது. அது பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் பலகாயமடைந்ததற்கு அரசு மருத்துவம் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன்.